Greetings everyone, welcome to our channel Student Station. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் 8th Standard English Supplementary The Women on Platform 8 Section 1 பார்த்தோம். ஸோ Section 2 பார்க்கலாம் என்ன ஆச்சுன்னு. Section 2, Hello Arun, he called. The trains coming in late as usual. Did you know we have a new headmaster this year? அப்புறம் வந்து சதீஷ் வந்திருந்தாங்க இல்லையா அவங்க ஃப்ரெண்டு. ஹலோ அருண், இந்த இப்போவும் வந்து ட்ரெயின் வந்து லேட்டாக தான் வருதா, யூஸ்வலாக வர மாதிரி ஆஸ் யூஷுவல் எப்போவுமே லேட்டாக தானே வரும், அதே மாதிரி தான் லேட் ஆகுதான். உனக்கு தெரியுமா நம்ம ஸ்கூலில் வந்து புதுசாக ஹெட் மாஸ்டர் வந்திருக்காங்க இந்த வருஷம். வி ஷூக் ஹேண்ட்ஸ் அண்ட் தென் ஹீ டர்ன் டு ஹிஸ் மதர் அண்ட் செட், திஸ் இஸ் அருண் மதர், ஹீ இஸ் ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் த பெஸ்ட் பவுலர் இன் த கிளாஸ். ஸோ அவங்க ரெண்டு பேரும் கை வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கடுத்து திரும்பி அவங்க அம்மா கிட்ட சொன்னான் சதீஷ் வந்து, இதுதான் அருண்மா, என்னோட கிளாஸ்மேட், என்னோட ஒன் ஆஃப் மை ஃப்ரெண்ட்ஸ். இவன் வந்து ரொம்ப நல்லா பெஸ்ட் பவுலர், நல்லா பந்து வீசுவான் கிளாஸ்லே. ஐ எம் glad to know that, said his mother, a large imposing woman who wore spectacles. ஸோ வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா உன்னை பார்த்ததில் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய கண்ணாடியை வந்து ரொம்ப கம்பீரமாக வந்து கண்ணாடியை போடுறாங்க. she looked at the woman who led my hand and said, I suppose you are Arun's mother. ஸோ அவங்க வந்து ஹேண்ட் ஷேக் பண்ணதுக்கப்புறம் அவங்க சதீஷோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, அருண் கையை பிடிச்சிட்டு இருக்காங்களே அந்த லேடியை பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஓ அப்படி சிரிச்சுக்கிட்டே, ஓகே நீங்கள் தான் வந்து அருணோட அம்மான்னு நான் நினைக்கிறேன்னு. I opened my mouth to make some explanation, but before I could say anything, the woman replied, yes, I am Arun's mother. நான் வந்து வாயை திறந்து இல்லை இவங்க அம்மா இல்லைன்ற மாதிரி சொல்கிறதுக்குள்ளவே அந்த விமன் என்ன பண்ணிக்கிட்டாங்க, ஆமாம் நான் தான் அருணோட அம்மான்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. என்னால் பேச முடியல, ஐ வாஸ் unable to speak a word. என்னால் ஒரு வார்த்தை கூட பேச முடியல. I looked quickly up at the woman, but she did not appear to be at all embraced and I was smiling at Satish mother. ஸோ ஆனால் அவங்க திரும்பி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு வெட்கமும் இல்லை, ஏன்னா வந்து ஒரு ஷேம்ஃபுல்லாகவே ஃபீல் பண்ணல அவங்க இதை சொன்னதுக்காக. அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்காங்க, சதீஷ் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ அதனால் நான் கவனிட்டேன், சதீஷ் அம்மாவை பார்த்து நான் சிரித்தேன். அண்ட் வாஸ் ஸ்மைலிங் அட் சதீஷ் மதர். சதீஷ் மதர் செட், இட்ஸ் such a nuisance having to wait for the train right in the middle of the night, but one can't let the child wait here alone. சதீஷோட அம்மா சொன்னாங்க, இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது, எப்போ பார்த்தாலும் தனியாக வந்து ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டியதாக இருக்குது நைட்டு வர. நம்ம வந்து குழந்தைங்கள தனியாகவும் விட முடியாது. எனிதிங் கேன் ஹேப்பன் டு எ பாய் அட் அ பிக் ஸ்டேஷன் லைக் திஸ். தெர் ஆர் ஸோ மெனி சஸ்பீஷியஸ் கேரக்டர்ஸ் ஹேங்கிங் அபவுட். ஸோ எது வேணால் நடக்கலாம். இது வந்து பெரிய ரயில்வே ஸ்டேஷன் இல்லையா, ஸோ நிறைய வந்து ஆள் தெரியாத நபர்கள், ஸ்ட்ரேஞ்சர்ஸ் எல்லாம் வந்து இங்கே இருக்கிறாங்க. ஸோ அதனால் நம்ம தனியாக விடவும் முடியாது. தீஸ் டேஸ் ஒன் ஹேஸ் டு பி வெரி கேர்ஃபுல் ஆஃப் ஸ்ட்ரேஞ்சர்ஸ். ஸோ இந்த மாதிரி நாட்கள், இப்போ வரப்போகிற நாட்கள் வந்து அந்த புது நபர்கள்ட்ட இருந்து நம்ம சேஃபாக இருக்கணுன்ற மாதிரி சதீஷோட அம்மா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அருண் கேன் ட்ராவல் அலோன் தோ, செட் த விமன் பிசைட் மீ, அண்ட் சம்ஹவ் ஐ ஃபெல் கிரேட்ஃபுல் டு ஹர் ஃபார் சேயிங் தட். அருணால் கண்டிப்பாக வந்து தனியாக வந்து ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அருணை கைப்பிடிச்சிட்டு இருக்க அருணுக்கு பின்னாடி இருந்த அந்த லேடி சொன்னாங்க, கண்டிப்பாக அவனால் தனியாக பயணம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. அப்புறம் அதனால் என்ன பண்ணா, அருண் வந்து பின்னாடி அந்த விமனை பார்த்துட்டு ஒரு கிரேட்ஃபுல், ஒரு தேங்க்ஃபுல்லாக இருந்தது அந்த டைமு. ஐ ஹேட் ஆல்ரெடி forgiven her for lying, and besides I had taken an instinctive dislike to Satish mother. ஸோ கண்டிப்பாக வந்து அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னாங்களே அருணோட அம்மான்ற மாதிரி சொன்னதுக்கு நான் அப்போவே மன்னிச்சிட்டேன். இருந்தாலும் இப்போ வந்து ஒரு சின்ன வெறுப்பு வந்து சதீஷோட அம்மா மேலே தோணி இருக்கு. வெல் பி வெரி கேர்ஃபுல் அருண், செட் சதீஷ் மதர் லுக்கிங் ஸ்டர்ன்லி அட் மீ த்ரூ ஹர் ஸ்பெக்டக்கல்ஸ். ஸோ அந்த கண்ணாடி அப்படியே ஸ்ட்ராங்காக போட்டுக்கிட்டு நீ நல்லா கவனமாக இருக்கணும் அருண் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கண்டிப்பாக சதீஷ் அம்மா சொல்கிறாங்க. பி வெரி கேர்ஃபுல் வென் யுவர் மதர் இஸ் நாட் வித் யூ அண்ட் நெவர் டாக் டு ஸ்ட்ரேஞ்சர்ஸ். நீ கண்டிப்பாக கவனமாக இருக்கணும், உன்னோட அம்மா இல்லாத போது எந்த ஸ்ட்ரேஞ்சர்ஸ்கிட்டையும் நீ பேசாத. ஐ லைக் ஸ்ட்ரேஞ்சர்ஸ் ஐ செட். நான் வந்து அதுக்கு சொன்னேன் வந்து, எனக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். பி வெரி கேர்ஃபுல். ஐ லுக்ட் ஃப்ரம் சதீஷ் மதர் டு த விமன் ஹூ ஹேட் கிவன் மீ டீ அண்ட் ஸ்வீட்ஸ் அண்ட் தென் பேக் அட் சதீஷ் மதர். ஸோ நான் என்ன பண்ணேன்னா வந்து
அவங்களுக்கு அதாவது எனக்கு வந்து டீ, ஸ்வீட் இதெல்லாம் வாங்கி கொடுத்த அந்த விமனை பார்த்துட்டு அடுத்து சதீஷோட அம்மாவையும் பார்த்தேன். பார்த்துட்டு எனக்கு வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸை ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். சதீஷ் மதர் டெஃபினெட்லி ஸ்டாகர்ட் அ லிட்டில் ஆஸ் ஆப்வியஸ்லி ஷி வாஸ் நாட் யூஸ் டு பீயிங் கான்ட்ராடிக்டட் டு ஸ்மால் பாய்ஸ். தேர் யூ ஆர், யூ சி. இஃப் யூ டோன்ட் வாட்ச் ஓவர் தெம் ஆல் த டைம் they will walk straight into trouble. Always listen to what your mother tells you, she said, wagging a fat little finger at me. And never talk to strangers. ஸோ சதீஷோட அம்மா வந்து கண்டிப்பாக வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆயிட்டு, நீ சின்ன பையன், நீ என்ன வேணால் எதிர்த்து பேசிடலாம். ஸோ இவங்க இந்த பையன் அருண் எதிர்த்து பேசினது வந்து ஐயோ சின்ன பசங்க வந்து எதிர்த்து பேசி பழக்கம் இல்லை அப்படின்ற மாதிரி நல்லா தெரிஞ்சது, யார் சதீஷ் அம்மா ஒரு மாதிரி ஃபேஸ் பண்ணதுனால. சரி ஓகே, நீங்கள் இங்கே பாருங்கள், அவங்கள வந்து நீங்கள் பார்க்கலன்னா உங்களை வந்து கஷ்டத்தில், அதாவது ஸ்ட்ரேஞ்சர்ஸ்கிட்ட பார்க்கலன்னா வந்து உங்களை கஷ்டத்தில் வந்து ட்ரபிளில் மாட்டி விட்டுடுவாங்க. அதனால் நீ உன் அம்மா சொல்கிறத எப்போவுமே கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் அம்மா என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய பெரிய விரலை வந்து அப்படியே ஒரு மாதிரி மிரட்டுற மாதிரி இப்படி காமிப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி எப்போவுமே நீ ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட நீ பேசாதன்னு சொல்லிட்டு ஒரு லிட்டில் ஃபிங்கரை காமிச்சாங்க. ஐ கிளாட் ரீசன்ஃபுல்லி அட் ஹர் அண்ட் மூட் க்ளோசர் டு த விமன் ஹூ ஹேட் befriended me. Satish was standing behind his mother, grinning at me and delighting in my clash with his mother. Apparently, he was on my side. நான் வெறுப்பாக பார்த்தேன், அவங்க அம்மாவை வந்து ரொம்ப வெறுப்பாக பார்த்தேன். இருந்தாலும் என்னோடய ஃப்ரெண்டாக அந்த விமன் இருக்காங்க இல்லையா, அவங்கக்கிட்ட வந்து ஒரு க்ளோஸாக மூவ் பண்ணிட்டு போனேன். சதீஷ் வந்து அவன் அம்மா பின்னாடி நின்றுட்டு இருந்தான். என்னை பார்த்து ஒரு மாதிரி கேலியாக அசட்டு சிரிப்பு சிரித்தான். அவனோட அம்மாவும் வந்து அந்த மாதிரி ஒரு கிளாஷ் நடந்தது இல்லையா, அது வந்து அவனுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்தது. என்னதான் இருந்தாலும் அவன் வந்து இவனோட பக்கமாக தான் வந்து இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரி தான் தெரிஞ்சது. I glared resentfully at her and moved closer to the woman who had befriended me. Satish was standing behind his mother, grinning at me and delighting in my clash with his mother. Apparently, he was on my side. The station bell clanged, and the people who had till now been squatting resignedly on the platform began hustling about. இப்போ வந்து அந்த ஸ்டேஷனில் வந்து பெல் அடிக்கும் இல்லையா, ஸோ அந்த ட்ரெயினில் பெல் வரும் இல்லையா, அந்த பெல் வந்தது. ஸோ நான் அந்த பிளாட்ஃபார்மில் நிதானமாக வந்து மனுஷங்களை, அதாவது பீப்புளெலாம் வர ஆரம்பித்தாங்க. அடுத்து வேகமாக வந்து ஒரு க்ரௌடாக வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. அதோ வந்துருச்சு அப்படின்னா சதீஷ். என்ஜினோட விசில் சவுண்டு கேட்டுச்சு. அந்த ட்ரெயினோட முன்னாடி இருக்கிற லைட்ஸ்லாம் எரிஞ்சிட்டு ஓகே அது தண்டவாளத்தில் வர ஆரம்பிச்சிடுச்சு. த ஸ்டேஷன் ஹியர் இட் கம்ஸ் shouted Satish as the engine whistle shrieked and the front lights played over the rails. The train moved slowly into the station, the engine hissing and sending out waves of steam. As it came to a stop, Satish jumped on the footboard of a lighted compartment and shouted, "Come on, Arun, this one's empty." And I picked up my suitcase and made a dash for the open door. ஸோ வேகமாக வந்து அந்த ட்ரெயின் வந்து மெதுவாக வந்து நிற்கும் இல்லையா, அப்படியே புஷ்ஷுன்னு சத்தம் கேட்கும் பார்த்தீங்களா, உஸ்ஸுன்னு சத்தம் கேட்டு நின்றுடுச்சு. அதுக்கப்புறம் சதீஷ் வந்து அந்த ஸ்டெப்ஸில் வச்சு மேலே ஏறி ட்ரெயின்குள்ளே போயிட்டான். சீக்கிரம் வா அருண், நீங்கள் ஃப்ரீயாக இருக்குது, இந்த பெட்டிக்கு வந்துடுன்னு சொல்லிட்டு அந்த கதவுல வந்து ஏறி போனாங்க. We placed ourselves at the open windows and the two women stood outside on the platform talking up to us. Satish mother did most of the talking. ஸோ அந்த ஜன்னல் ஓரமாக சீக்கிரம் வா, விண்டோ சீட் கிடச்சிச்சின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு உட்காந்துட்டாங்க. இந்த ரெண்டு விமனும் வந்து அந்த பிளாட்ஃபார்ம்லேயே நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. அதில் சதீஷோட அம்மா தான் வந்து அதிகமாக பேசிக்கிட்டு இருக்காங்க. No, don't jump on and off moving trains as you did just now, she said. ஸோ நீ வந்து இந்த மாதிரி குதிக்காத, இப்போ நீ பண்ண இல்லையா இந்த மாதிரி குதிக்காத, இப்போ ஜஸ்ட் நீ பண்ண மாதிரி, ஏன்னா ட்ரெயின் மூவ் ஆகிட்டே இருக்கு இல்லையா, இந்த மாதிரி குதிக்காதன்னு சொல்கிறாங்க. நீ இப்போ செஞ்ச மாதிரி நீ குதிக்காத அப்படின்னு சொல்லிட்டு, டோன்ட் ஸ்டிக் யுவர் ஹெட்ஸ் அவுட் ஆஃப் த விண்டோஸ் அண்ட் டோன்ட் ஈட் எனி ரப்பிஷ் ஆன் த வே. ஷீ அலோட் மீ டு ஷேர் த பெனிஃபிட் ஆஃப் ஹர் அட்வைஸ் அண்ட் ஆஸ் ஷீ ப்ராபப்ளி டென்ட் திங்க் மை மதர் அ வெரி கேப்பபிள் பர்சன். She handed Satish a bag of fruit, a cricket bat and a big box of chocolates and told him to share the food with me. Then she stood back from the window to watch how mother behaved. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து
பண்ணாதன்னு சொல்லிட்டு ஒரு சத்தம் போட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, ஜன்னல் வழியாக தலை வந்து வெளியே விடாத, அப்புறம் வழியில் வந்து நிறைய கிடைக்கும் அதெல்லாம் வாங்கி சாப்பிடாத நீ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்வைஸ் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் சதீஷ் கிட்ட வந்து அவங்க வாங்கி கொஞ்சம் பேக் ஃபுல்லாக ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அடுத்து கிரிக்கெட் பேட்டு, சாக்லேட்டு ஒரு பாக்ஸு இதெல்லாம் கொடுத்துட்டு இதை வந்து ஷேர் பண்ணி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு திரும்பிட்டு அந்த விமனை பார்க்குறாங்க. யார் அருண் கூட இருந்தாங்க இல்லையா, அவங்க என்ன செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தாங்க. ஐ வாஸ் ஸ்மார்ட்டிங் அண்டர் த பேட்ரனைசிங் டோன் ஆஃப் சதீஷ் மதர் who obviously thought mine a very poor family and I did not intend giving the other women away. I let her take my hands in hers, but I could think of nothing to say. I was conscious of Satish's mother staring at us with hard, beady eyes, and I found myself hating her with a firm, unreasoning hate. The guard walked up the platform, blowing his whistle for the train to leave. I looked straight into the eyes of the woman who held my hand, and she smiled in a gentle, understanding way. I leaned out of the window then, and I put my lips to her cheek and kissed her. ஸோ சதீஷ் அம்மா முன்னாடி வந்து நானும் வந்து பந்தா பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா வந்து சதீஷ் அம்மா வந்து தன்னோட குடும்பத்தோடு வந்து வழி அனுப்புகிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு இல்லையா அருணுக்கு. என்னோட அம்மா வந்து ரொம்ப வெட்கப்பட்டு இவங்களுக்கு ஒரு ஷேமாக இருந்துட்டு என்னோடய ஹேண்ட்ஸை வந்து அந்த விமன் கிட்ட கொடுத்தாங்க. அதாவது அந்த விமன் கிட்ட அப்படியே ஷேக் பண்ணுற மாதிரி. ஆனால் அவங்களால ஒன்றும் பேச முடியல. சதீஷ் அம்மா வந்து தன்னுடைய அந்த ஸ்பெக்டக்கிள்ஸ் அப்பப்போ ஏற்றி விடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி தன்னோட அந்த ஸ்பெக்டக்கிள்ஸை வந்து அப்படியே பார்த்தாங்க. ஏன்னு தெரில, ஒரு காரணமே இல்லாமல் அவங்க மேலே ஒரு வெறுப்பு ஏற்பட்டுச்சு. அந்த வண்டி மேலே அந்த இருக்கிற பிளாட்ஃபார்மில் வந்து விசில் ஊதுனாங்க. அப்புறம் அந்த லேடியோட அந்த விமனோட கண்களை பார்த்தார் யார், அருண். தன்னோட கையை பிடிச்சிட்டு ஒரு ஸ்மைல் கொடுத்தாங்க. எல்லாமே புரிஞ்சுக்கிட்டு ஓகே நீ வந்து பார்த்து போயிட்டு வான்ற மாதிரி எல்லாமே ஹைஸ்கூல்லே பேசிக்கிட்ட மாதிரி ஒரு சின்ன ஒரு சிரிப்பு சிரித்தாங்க. அப்புறம் ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்துட்டு அவங்க கன்னத்தில் வந்து ஒரு கிஸ் கொடுத்தாங்க. யார், அருண் வந்து தன்னோட அம்மா மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது இல்லையா, அந்த லேடி மேலே ஒரு தனி மரியாதையே இருந்தது. த கேரேஜ் ஜோல்டட் ஃபார்வர்ட் அண்ட் ஷீ ட்ரியூ ஹர் ஹேண்ட் அவே. ஸோ அந்த ட்ரெயின் வந்து முன்னாடி அப்படியே ஒரு ஜர்க் வரும் இல்லையா, அதனால் தன்னுடைய ஹேண்டை வந்து உள்ளே இழுத்துக்கிட்டாங்க. குட் பை மதர் செட் சதீஷ் ஆஸ் த ட்ரெயின் பிகேன் டு மூவ் ஸ்லோலி அவுட் ஆஃப் த ஸ்டேஷன். சதீஷ் அண்ட் ஹிஸ் மதர் வேவ் டு ஈச் அதர். சரி மம்மி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சதீஷ் சொன்னால், ஸோ அந்த ட்ரெயின் வந்து லைட்டாக மூவ் ஆகும்போது அப்படியே கை ஷேக் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க, வேவ் பண்ணிகிட்டே இருக்காங்க. குட் பை ஐ செட் டு த அதர் விமன், குட் பை மதர். ஸோ அங்கே இருக்கிற அந்த விமன் கிட்ட வந்து அவங்கள பார்த்துட்டு ஓகே பாய்மா அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். ஐ டிடன்ட் வேவ் ஆர் ஷவுட் பட் சாட் ஸ்டில் இன் ஃப்ரண்ட் ஆஃப் த விண்டோ கேசிங் அட் த விமன் ஆன் த பிளாட்ஃபார்ம். ஆனால் வந்து நான் கையெல்லாம் ஆட்டலை, கத்தவும் செய்யலை, சொல்லவும் இல்லை. நான் அமைதியாக உட்காந்துட்டு அந்த விண்டோ வழியாக வந்து அந்த விமனையே பார்த்துக்கிட்டு இருக்கேன் பிளாட்ஃபார்மை நோக்கி. சதீஷ் மதர் வாஸ் டாக்கிங் டு ஹர் பட் ஷி டிடன்ட் அப்பியர் டு பி லிஸ்னிங், ஷி வாஸ் லுக்கிங் அட் மீ. சதீஷோட அம்மா வந்து அந்த விமன் கிட்ட வந்து அந்த ஸ்ட்ரேஞ்சராக இருந்தாங்க இல்லையா, அந்த விமன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க வந்து கவனிக்கிற மாதிரி தெரில. அந்த விமன் வந்து அருணை தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஆஸ் த ட்ரெயின் டுக் மீ அவே. ஸோ அந்த ட்ரெயின் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. ஷி ஸ்டுட் தேர் ஆன் த பிஸி பிளாட்ஃபார்ம். ஸோ அந்த பிஸி பிளாட்ஃபார்மில் அங்கேயே நின்றுட்டு இருந்தாங்க. a pale sweet woman in white and I watched her until she was lost in the milling crowd. ஸோ நான் அவங்களே தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவ்வளோ க்ரௌட்லேயும் வந்து அவங்க அந்த முகமும் ஒயிட் சாரியும் ரொம்ப கைண்டாக இருந்தாங்களே, நான் அவங்களே பார்த்துக்கிட்டு இருந்தேன். அவங்க வந்து என் கண்ணில் இருந்து மறையிற வரைக்கும் அந்த விமனையே பார்த்துக்கிட்டு இருந்தேன். இதுதான் வந்து செக்ஷன் 2ல் கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம ஆத்தரை பற்றியும் அடுத்து க்ளாசரி பற்றியும் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.